Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் எப்படி வசனத்தை உச்சரிக்கணும், நாம் எப்படி இந்த வாயில வசனத்தை பேசணும், அதன் மூலமாக எப்படி விசுவாசம் வருதுன்றதை பற்றி அதிகமாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அதைத்தான் போயிட்டு வருகிறோம். இப்போ அதில் இன்னும் ஒரு ஸ்டெப் இன்றைக்கி அதிகமாய் போவோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 13ஆம் வசனத்தை பார்ப்போம். எப்படி நாம் சொல்கிறதுனால விசுவாசம் வருதுன்ற. இன்னொருத்தர் சொல்லி வர்றதை காட்டிலும் நீங்களே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எடுத்து சொல்லும்போது விசுவாசம் வருது. இப்படி தான் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் அடைந்தான். அப்படி தான் நாமும் அடைய முடியும்னு வேதம் போதிக்கிறது. அந்த பகுதியை தான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதான். பாருங்கள் என்ன வாக்குத்தத்தம்னு. 13ஆம் வசனம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்கள். உலகத்தை சுதந்தரிப்பான். நிறைய பேருக்கு ஆச்சரியம், என்னையா அது கொஞ்சம் நஞ்சமா உலகத்தையே சுதந்தரிப்பான்னு எழுதியிருக்குதே அப்படின்றாங்க. உண்மைதானா? ஆமாம். ஏன் இந்த உலகத்தையே ஆண்டவர் நமக்காக தான் உண்டு பண்ணினார், மனுஷனுக்காக தான் உண்டு பண்ணினார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறார்? உலகமே ஒன்று தான், எல்லாமே உனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கார் கர்த்தர். அதை நிறைவேற்ற ஆட்கள் நாம், அதை நிறைவேற்ற கர்த்தர் நம்ம உபயோகப்படுத்துகிறார். இப்போ சொல்கிறாரு உலகத்தை சுதந்தரித்துக் கொள்கிறார். அப்போ அநேகருக்கு இது ஆச்சரியம். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு லேசான வாக்கு தத்தம் இல்லைங்க. என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உனக்கு சொந்தமானது. கடவுளுடைய நோக்கத்தை நீ இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கு உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த உலகத்தில் வச்சுருக்கிறேன். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீ எடுத்துக்க. அது உனக்கு சொந்தம். அதை எடுக்க உனக்கு உரிமை உண்டு. அதை சொந்தமாக்கி கொள்ள உனக்கு உரிமை உண்டு. அப்படி நீ யோசிக்கணும். இல்லைன்னே யோசிக்கக்கூடாது. உலகத்தை சுதந்திரிக்கிறவன் நீ அப்படின்னு சொல்லி தரார். ஆனால் இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தத்தை எப்படி அவன் அடைய முடியும்? எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? நியாயப்பிரமாணத்தினால் அது கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் எப்படி கிடைக்குதா? நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் இன்னொரு காரியம். இதில் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல. பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை சார்ந்த சந்ததியார்னா என்ன? இந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாகி இஸ்ரவேலர், அவர்களுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம்னா என்ன? 10 கற்பனைகள் போன்றவைகளெல்லாம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதை நியாயப்பிரமாணத்துக்கு சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லன்னு சொன்னால் ஆபிரகாமனுடைய இந்த உலக பிரகாரமான சந்ததியாருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. வெறும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மட்டுமல்லையா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான அவரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள். நாம் எதை சார்ந்தவர்கள்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த எல்லா சந்ததியினருக்கும். அப்படின்னா அதில் தமிழ்நாடு இன்க்ளூடட், நம்மளும் இன்க்ளூடட். எல்லா ஜாதி ஜனம், எல்லா குலம் கோத்திரம் எல்லாம் அதில் இன்க்ளூடட். ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்கள், விசுவாச சந்ததியார் எல்லாருக்கும் இது இன்க்ளூடட். அப்போ உலகத்தை சுதந்தரிப்பான்ற வாக்கு தத்துவம் வெறும் ஆபிரகாமுடையதல்ல, உங்களுடையதும் என்னுடையதுமாய் இருக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் கடவுளுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேணும். அதுக்காக தான் என்ன வச்சுருக்காரு, உங்களை வச்சுருக்காரு. அதை நிறைவேற்றுறதுக்கு வேண்டிய அத்தனை ஆதாரங்களையும் இந்த உலகத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார், இல்லைங்களா? உலகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் கர்த்தர் இங்கே வச்சிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ள முடியும், சொந்தமாக்கி கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அதெல்லாம் எனக்கு சொந்தமானது. இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை எதுக்காக வச்சிருக்கிறாரு? என்ன நோக்கம் வச்சிருக்காரு உங்களுக்கு? கர்த்தருடைய நோக்கத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இந்த பூமியில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இந்த பூமியில் இருக்கிறது. அத்தனையும் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளலாம், அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
அப்போ இது நமக்கும் உரிய வாக்கு தத்தம் பாருங்க. இது அவருக்கு மட்டும், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் உரிய வாக்கு தத்தம். இது எப்படி வந்து கிடைத்ததான்? நியாய பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்போ விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் தான் இது கிடைக்குதுன்னா, இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். பார்ப்போம். ரோமர் 10:6 பாருங்க. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி. இங்கே கொஞ்சம் நிறுத்துவோம். என்ன சொல்லாதான் இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி? எப்படி பேசாதான்? என்ன செய்யாதுன்னு முதல்ல சொல்கிறார், அப்புறம் என்ன செய்யும்னு சொல்கிறார். என்ன செய்யாது? கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவர் யார் என்று பேசாதாம். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் அப்படிலாம் இங்கே பேசுகிறேங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்துவை பரலோகத்திலேருந்து இறங்கி வர பண்ணும்படி யார் ஏற போகிறது, அல்லது பாதாளத்திலேருந்து ஏறி வர பண்ணும்படி யார் அங்கே இறங்கி போகிறது, இப்படி எல்லாமா நான் பேசுகிறேன், அதெல்லாம் பேசவே சான்ஸே கிடையாது. நீங்கள் சரி, ஆனால் இயேசுவே இறங்கி வாரும் என்னை தொடும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதைத்தான் சொல்லியிருக்குது, அதைத்தான் இப்படி சொல்லியிருக்குது. இது சுலபமாக விளங்கிக்கணும் பாருங்கள். இயேசுவே வாரும், இங்கே வந்து என்னை தொடும். சிலர் சொல்கிறாங்களே, இதோ இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கார் தொட்டுக்க, அவர் ஒன்றை தொடுவார்ன்றாங்களா? அதை தான் சொல்லியிருக்குது. அப்படி சொல்கிறவங்கள தான் சொல்லியிருக்குது. விசுவாசத்தினால் அந்த சிஸ்டம் படி இதை பெற முடியாது. எதை பெற முடியாது? உலகத்தை சுதந்தரிப்பான்ற வாக்கு தத்தத்தை அந்த சிஸ்டம் படி போனால் பெற முடியாது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி பெற முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையை, வெற்றி வாழ்க்கையை அடைய முடியாத நிலையில் ஏன் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னா, எல்லாம் மேலே ஏறி அவரை கீழே இறங்கி வர பண்ணுறதுலையும், கீழே இறங்கி அவரை ஏறி வர பண்ணுறதுலையும் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். யார் போய் இறங்கி அவரை இறக்கி வர்றது, யார் போய் அவரை கீழேருந்து மேலே உயிரோடு எழுப்பி மேலே கொண்டு வர்றது, மேலே போனாராமல் அவரை யார் கீழே கொண்டு வர்றது, இந்த வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, வா நான் கொண்டு வருகிறேன், நான் கூப்பிட்டா வருவார்னு அவர் இறங்குன்னு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க. இப்படி இருக்கிறதுனால தான் நிறைய விசுவாசிகளுக்கு இந்த உலகத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்காக இந்த உலகத்தில் என்னெல்லாம் வச்சிருக்காரோ அதை சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சிஸ்டமே வேலை செய்யாது, சிஸ்டமே தப்பு. எந்த சிஸ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க? யார் அவரை இறங்கி வர பண்ணுறது, யார் அவரை ஏறி வர பண்ணுறதுன்ற சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டம் வேலை செய்யாதான். அந்த முறைப்படி உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தத்தை அடைய முடியாது. தேவனுடைய உன்னதமான வாக்கு தத்தம், உலகத்தை சுதந்திரிப்பான்ற வாக்கு தத்தம் மட்டும் இல்லை, எந்த வாக்கு தத்தத்தையுமே அடைய முடியாது. தேவன் கொடுக்குற எந்த வாக்கு தத்தத்தையுமே யார் மேலே கொண்டு வந்து போய் அவரை இறக்குறது, யார் கீழது மேலே ஏறி வர பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கிட்டே அடையவே முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்கள் இதில் தான் மிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்க ஏன் அடையிறது இல்லை? கர்த்தர் வாக்கு பண்ண காரியங்களை, வாக்கு பண்ணி இருக்கிற சுகத்தை, வாக்கு பண்ணி இருக்கிற வாழ்வை, வாக்கு பண்ணி இருக்கிற வெற்றியை, வாக்கு பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை அடைவது ஏன் கிடையாது? எப்படி அடைகிறதுன்ற ஒரு மெத்தட் வச்சுருக்காரு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இருக்கிறீங்களா? அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. யார் யாரோ சொல்கிற மெத்தடெலாம் ஃபாலோ. எனக்கு எழுதுங்கள், எங்கிட்ட வாருங்கள், எங்கள் கூட்டத்துக்கு வாருங்கள், நான் உனக்கு பண்ணித்தர்றேன், நான் அவரை இறக்கி கொண்டாடுறேன், நான் அவரை ஏற்றி கொண்டாடுறேன், நான் கேட்டால் கிடைக்கும், நான் ஜெபம் பண்ண அப்படி நடக்கும். இப்படி இதை நம்பி இப்படி போயிட்டு இருக்கிறதுனால தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் 25 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வீட்லையும் போய் தலையை நீட்ட வேண்டியது. ஏதாவது நடக்குமான்னு கேட்குறேன். நடக்கும். இருக்கிற முடியெல்லாம் கொட்டும், வேற ஒன்றும் நடக்காது. ஏன்னா இந்த சிஸ்டம் படி எந்த வாக்கு தத்துவத்தையும் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. தான் உண்மை. எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் 30 வருஷமா. இதை அந்த சிஸ்டம் படி நடக்காது, அது செய்ய முடியாது. அது வேலை செய்யாது. விசுவாசத்தினாலாகும் நீதி எப்படி வேலை செய்யுது? அப்படி வேலை செய்யாது. அது என்ன சொல்லாதான்? யார் இறங்கி வர பண்ணுறது, யார் அவரை ஏறி வர பண்ணுறதுன்ற பேச்சே பேசாது. அதனால் நம்மளும் அதை பேசுறது நிறுத்திடணும். ஹலோ, அது அந்த பேச்சே பேசுறது இல்லை. விசுவாசத்தினாலாகும் நீதி, அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? அடுத்த வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய்
உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், முதல்ல வாயில் இருக்கணும், அப்போ இருதயத்தில் இருக்கணும். வாயில் இருந்தால் தான் இருதயத்தில் இருக்க முடியும். வாயில் இல்லைன்னா இருதயத்துக்கு போகாது. அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், வரிசை ரொம்ப முக்கியம். முதல்ல வாய், அப்புறம் இருதயம். ஹலோ, நான் எழுதியிருந்தேன்னா முதல்ல இருதயத்தை போட்டு அப்புறம் வாயை போட்டிருப்பேன். ஏன்னா நான் நினைக்கிறதுல அப்படி இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, இருதயம் எப்படி நிரம்பும் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் நிரம்பின பிறகு ஆகிற கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் எப்படி நிரம்புன்றதை சொல்கிறார். எப்படி இருதயம் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிற இருதயம், நம்பிக்கை இல்லாத இருதயம் எப்படி நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் நிரம்ப முடியும்? எப்படி நிரம்பும்? அவர் சொல்கிறாரு, இப்படி தான். முதல்ல வார்த்தை எங்கே இருக்கணும்? வாயில் இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னையா சிம்பிளாகிடக்கூடாதா? வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா சரியாக போச்சுன்னா போதும், எனக்கு வேற ஒன்றும் நான் கேட்கல, அதுதான் ஈஸி. வந்தால் நீங்கள் அவரை மேலே இறங்கி வர பண்ணணும், நீங்கள் கீழே இருந்து ஏறி வர பண்ணுங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள். அவரை இறங்கி வர பண்ணி ஏறி வர பண்ணி என்னமா அது பண்ணி உங்கள் வரத்தையும் அதையும் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாவது பண்ணிங்கன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேனே, ஆயிடுமே, சுலபமாயிடுமே அப்படின்றாங்க. இது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி. அதுதாங்க ரொம்ப கஷ்டம். எதுக்கு எடுத்தாலும் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அவரை இறங்கி வர பண்ணுறது, ஏற வர பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் இறங்க மாட்டேங்கிறவரை இறங்கி வர பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏறி வர மாட்டேங்கிறவரை ஏறி வர பண்ணுறது ரொம்ப கஷ்டம். முதல்ல பிரசங்கியாரே இறங்கி ஏறி வர்றது எத்தனை பேருக்காக இறங்கி ஏறி வர பண்ணிகிட்டு இருக்க முடியும்? அதுவே ரொம்ப கஷ்டம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் இறங்கி ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகுறது பாருங்கள். நீங்கள் வர்றப்பெல்லாம் அவரை இறங்கி வர பண்ணி அவரை ஏறி வர பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த மெத்தட் தான் கஷ்டன்றேன். இதுதான் சுலபம். கர்த்தர் ஒன்றும் உங்களை கஷ்டப்படுத்தலை. என்ன சொல்கிறாரு? சிம்பிளாக இருக்குப்பா. வாயிலும் இருதயத்திலும் இருப்பதாக. உங்கள் வாய் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஹலோ, உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம்? எங்கள் வீட்டில் வந்து காத்து கிடக்குறீங்களா? இல்லை, உங்கள் வாயிலேயே இருக்குது, உங்கள் இருதயத்திலே இருக்குதுன்னு இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு அம்மா அப்படி தான் இப்போ சொன்னாங்க பாருங்கள். திருநெல்வேலி பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப சோகம் இல்லாமல் ஆகி ரொம்ப உயிருக்கே ஆபத்துங்கிற நிலையில் இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த நேரத்தில் யாரோ சொன்னாங்களாம், இந்த பொதிகையில் ராத்திரி வரும் பாருங்கள், அதை பாருங்கன்னு. இந்த அம்மா சொல்லி, சரி இந்த மாதிரி சோகம் இல்லாமல் படுத்த படிக்க எந்திரிக்க முடியாமல் இருக்கிறமேன்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த அதை ஆன் பண்ணுங்க, டிவி அந்த பொதிகை ஆன் பண்ணுங்கன்னு ராத்திரி சொல்லியிருக்காங்க. அவர் ஆன் பண்ணியிருக்கார். அந்த நேரம் பார்த்து அப்போ தான் நான் படுத்த படுக்கையாக வியாதியில் கிடக்கிறவங்க என்ன பண்ணணுன்றதை பற்றி பேசிட்டு இருக்கேன். எப்படி டைமிங் பாருங்கள் அது. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்குது. நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. சுகம் தூரத்தில் இல்லை, உங்கள் வாயிலே இருக்குது. அங்கேயே இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தழும்புகளால் நான் குணமானேன், நீர் என் பரிகாரியாய் கத்துறதெல்லாம் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் போல இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா பாருங்கள், அப்போ தான் கேட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்கிறாங்க, அன்னிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறத கேட்டு எப்படி இந்த வாயை எப்படி சொல்ல வைக்கணும், எப்படி விசுவாசம் வரும்னு சொல்ல வச்சேன் பாருங்கள். இப்போ நல்லா ஆயிட்டாங்க பாருங்கள். இப்போ மாதத்துக்கு ஒருக்க திருநெல்வேலியிலேருந்து வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே எங்கெங்கெல்லாம் வர்றாங்கன்றீங்க கோயிலுக்கு. இங்கே நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வர்றீங்க ரொம்ப சுலபமாக. அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டு போகிறாங்க, வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க மாதத்துக்கு ஒருக்க. ஒருத்தர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நம்ம சபைக்கு வர்ற ஒரு சபை எனக்கு தெரிஞ்சவர். அவர் அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த மாதிரி ஆயிருக்குங்க, அவங்களுக்கு சந்திங்கன்னு கூப்பிட்டா. எல்லாம் கதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் சந்தித்தேன். நான் ஒன்றும் அவங்களுக்கு பண்ணலை. அதுதான் அங்கே விஷயம். வார்த்தை பண்ணுது. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. நான் அவங்கள நல்லா சந்தோஷமாக பார்த்து பேசி அனுப்பிச்சிட்டேன் ஒழிய நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலை. நான் பண்ணுவேன்னு சொல்லலை. ஹலோ, அவருடைய வார்த்தை பண்ணுகிறது. அதை நான் சொல்கிறேன். வார்த்தை பண்ணும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பண்ணும். இங்கே உட்காந்துருங்களுக்கு பண்ணும். என்னை விட 10 அடி தூரத்தில் 100 அடி தூரத்தில் இருந்தாலும் பண்ணும். 100 மைல் தூரத்தில் இருந்தாலும் பண்ணும். 10,000 மைல் தூரத்தில் இருந்தாலும் பண்ணும். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருந்தால் என்ன, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் என்ன, நாங்கள் பிரசங்கிக்கிறது விசுவாச வார்த்தை.
சுகத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, விடுதலை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, சுகத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. நான் இல்லை, நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை தூரங்களை கடந்து உங்களை தொடும். இந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி ஒரு ஏவுகணையில் இருக்கிற சக்தி மாதிரி இங்கிருந்து அங்க வரைக்கும் பாயும் அந்த வார்த்தையினுடைய வல்லமை. அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து உங்க வாயில வைத்து நீங்க பேசுங்கள். அது உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவன், எவ்வளவு கிட்ட வச்சுட்டாரு பாருங்க. யாருமே சொல்ல முடியாது வாயை மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. பைபிளை வேணா மறந்து வச்சுட்டு வந்துடலாம், ஆனா வாயை மறந்து வச்சு வைக்க வரவே முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், வாயில வையினாரு. ஏன்னா பைபிளை ஒருவேளை விட்டுட்டு போகலாம். எனக்கு இது அந்த காலத்தில் விளங்கவே இல்லை பாருங்க. நான் பைபிளை நிறைய படிச்சுட்டேன். ஊழியத்துக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி பைபிள் நிறைய படித்தேன். எங்கள் வீட்டில் பைபிளை படிக்க வச்சாங்க. இல்லை படித்தானா விளங்கலை சரியா. யோசுவாவுக்கு சொல்கிறார் கர்த்தர், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நான் யோசிக்கிறது, என்ன வாயை விட்டு பிரியாது இருப்பது, என்ன இது வாயை விட்டு யாரும் விலகி சொல்ல மாட்டேன்றாங்க. யாரும் அதை பற்றி பிரசங்கம் பண்ணதே கிடையாது. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்ட்டு இருக்குது. இங்கே சொல்கிறாரு, வாயிலும் இருதயத்திலும். ஒரு பெரிய பிரின்சிபல் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு பெரிய வெற்றியின் கோட்பாடு இது, விசுவாச பிரின்சிபல் இது. இது பிற்காலத்தில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, வாயில் இருப்பதாக அப்படின்னா இது விளங்கிக்கிறது கடல் கடந்து போக வேண்டியதாக போச்சு. நான் போய் படிக்க வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் எதையும் கிடக்காம பஸ்ஸில் ஏறி நேரம் இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க சுலபமாக. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நல்லா கவனிங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இப்போ வாயை விட்டு பிரியாது இருப்பதாக தூரத்தில் வைக்கல கர்த்தர், இங்கே வாயில் வச்சுட்டாரு, இருதயத்தில் வச்சுட்டாரு. உங்களுக்கு உண்டாக வேண்டிய விடுதலை, சுகம் எல்லாம் இந்த வாயிலும் இருதயத்தில் இருக்கும். முதல்ல வாயில இருந்தால் தான் இருதயத்தில் இருக்க முடியும். வாயில இல்லைன்னா இருதயத்தில் இருக்க முடியாது. நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், கேட்கலாம், இதை பற்றி பிரசங்களை கேட்கலாம். ஆனால் வாயில இல்லைன்னா அது இருதயத்துக்கு வராது. வாயிலும் இருதயத்தில் இல்லைன்னா வாழ்க்கையில் வராது. இதுதான் விசுவாசிகளுடைய பிரச்சனை பாருங்க. விசுவாசிகள் நிறைய பிரசங்கம் கேட்குற விசுவாசிகள், வாக்கு தத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. நிறைய பைபிளை படிக்கிற விசுவாசிகள் வாக்கு தத்தத்தை படிச்சிருக்கிறாங்க. ஆனால் வாக்கு தத்தத்தை தங்களுடைய வாயால் சொல்லி இருதயத்துக்குள்ள ஏற்றினது கிடையாது. ஹலோ, என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? அது அதனால தான் சிலர் சொல்கிறாங்க இல்லையா, 20 வருஷமா நானும் கோயிலுக்கு போகிறேன், எனக்கும் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா பைபிள் கையில் இருக்குது, பையில் இருக்குது. தான் ஒருத்தர் சொன்னார், பைபிள்னா பையுள்னு அர்த்தம். பத்திரமா பை உள்ள போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது. ஆனால் இது வாயில் மட்டும் இல்லை. வாயில் இல்லாதனால இருதயத்தில் இல்லை, வாயில் இருதயத்தில் அப்புறம் தான் வாழ்க்கையில் வரும்ன்ற சிஸ்டமை வச்சுட்டார் கர்த்தர். அந்த சிஸ்டம் பற்றி யாரும் சொல்கிறது இல்லை. அதனால யாருக்கும் விளங்காதனால கையில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பையில இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஷெல்ஃபில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, தலைமாட்டில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. படுக்கும்போது எங்கே வரணும்? வாயில் இருதயத்தை. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வழியில் தான் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியும். வேற இப்போ நீங்கள் கேட்குறது நல்லது. கேட்கும்போது என்ன ஆகுறது? கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்காக ஏற்படுத்தியிருக்காருன்னு விளங்குது. அதுக்காக கேட்குறீங்க. வெறும் கேட்கறதுனால ஒன்றும் நடந்துடாது. நீங்க கேட்டதை எப்படி, இந்த விசுவாசம், நாங்கள் பிரசங்கிக்கும் விசுவாச வார்த்தை, இதை கேட்டுட்டு நீங்க எப்படி எடுத்துட்டு போய் இதை உங்க வாயில வைத்து உங்க இருதயத்துக்குள்ள ஏற்றுறீங்களோ அதன்படி தான் நடக்கும். வெறும் கேட்கறவங்களுக்கு ஒன்றும் நடக்காது பாருங்க, இதை சொல்றவங்களுக்கு தான் நடக்கும். அதனால தான் பாருங்க சொல்றார் இல்லையா, எவனாகிலிருந்து மலையை பார்த்து நீ இப்போ இந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே. ஒருத்தர் சொல்றாரு, எவனாகிலும் சொல்லியிருக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. எவனாகிலும் சொல்லியிருக்குது, எவனாகிலும்னு சொல்லவே இல்லையே. whosoever shall say, சொல்லுகிற எவனாகிலும் அவனுக்கு தான் நடக்கும்னு சொல்லியிருக்குது. நல்லா வாசித்து பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிண்டு போ என்று சொல்லி முழுசா வாசிக்கணும். வெறும் எவனாகிலும் அப்படின்னு சொல்லல. எவனாகிலும் எல்லாருக்கும் நடந்துருமே, எல்லாருக்கும் ஏன் நடக்கல? எவனாகிலும் அட்லீஸ்ட் விசுவாசிகளுக்காக நடக்க வேணாமா? ஏன்னா நிறைய கேட்குற எவனாகிலும் இருக்கிறாங்க, நிறைய வாசிக்கிற எவனாகிலும் இருக்கிறாங்க. ஆனால் தங்க வாயால் சொல்லுகிற எவனாகிலும் இல்லவே இல்லை. நிறைய பேர் சொல்றது இல்லை, சொல்றதுனுடைய அருமையும் விளங்கலை பாருங்க. அவங்களுக்கு
இதனுடைய உண்மையான பிரயோஜனமே ஜனங்களுக்கு விளங்கல பாருங்க. அவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, இது என்னமோ ஒரு விசித்திரமான ஒரு போதனை, இவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வாயால் சொல்லணும். நான் எங்கெங்க சொல்கிறேன், பைபிளில் சொல்லி இருக்குது. நானாக சொன்னேன் இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது. இதை விளங்கிக்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. ஹலோ, இன்னும் நான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சிலர். இது எனக்கு தெரியாமல் அலைஞ்சு தெரிஞ்சு அப்புறம் தானே விளங்கிட்டேன். நான் வாயில் வந்த பிறகு தான் வாழ்க்கையிலேயே வருது, அதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், கேட்டால் பிரயோஜனம் இல்லை, படித்தா பிரயோஜனம் இல்லை. படிக்கிறது நல்லது, கேட்கறது நல்லது, வேணான்னு சொல்லலை. அதில் வந்தால் தானே அப்புறம் வாயில் வர்றதுக்கு. படிக்கிறீங்க, கேட்குறீங்க, நல்லது. ஆனால் படித்ததை கேட்டதை எங்கே கொண்டு வரணும்? வாயில் கொண்டு. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்கறது இப்போ எங்கே வரணும்? வாயில் வரணும். கத்தர் அப்படி வச்சுட்டாரு பாருங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஏங்க இவ்வளோ பெரிய சரீரம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, கண்ணு மூக்கு எல்லாம் இருக்குது, இந்த நாக்கு தினுண்டு இதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறீங்களான்றார். நான் என்ன பண்ணுறது? கத்தர் அப்படி பெருசாகிட்டு இருக்கிறாரு. ஏன் அவர் பெருசாகி இருக்கிறாரு? ஏன்னா நம்மளை அவரை பாலி உண்டாக்கிட்டார். அவருடைய விசேஷம் என்ன? அவருடைய வல்லமையெல்லாம் எங்கே இருக்குது? அவருடைய வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார். வார்த்தையினால் உலகத்தை தாங்குறார். அவருக்கே நாக்கில் தான் வல்லமை. அதனால அவரை போல அவருடைய சாயல்ல ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட நமக்கும் இங்கே தான் வல்லமைன்னு வச்சுட்டாரு. அதனால தான் சரீரம் மண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது, கை காலெலாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் அந்த நாக்கை பற்றி தான் பிரசங்கம். ஹலோ, ஏன்னா அவர் வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனார். நான் சொல்லுகிறேன், வார்த்தையினால் தான் எல்லாத்தையும் உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி என்ன சொல்லுது? யார் இறங்கி வர பண்ணுறது, யார் ஏறி வர பண்ணுறது, அவரை அதெல்லாம் பேசுறது இல்லையா? என்ன சொல்லுது? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசவாதி. இது கஷ்டம் கிடையாது. எது கஷ்டம்? யாராவது ஊழியக்காரரை தேடிட்டு போய் 3 மணி நேரம் லைனில் நிற்கிறது கஷ்டம். அவர் ஜெபம் பண்ணுவாரான்னு காத்து கிடக்கிறது கஷ்டம். இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் அலைஞ்சி ஓடி போய் எப்படியாவது அவர் கையாவது படுமா நிழலாவது படுமான்னு நின்றுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறீங்களா? அதெல்லாம் கஷ்டம். இதுதான் ஈஸி. எங்கே இருக்குது? உங்கள் வாயிலேயே இருக்குது, உங்கள் இருதயத்திலேயே இருக்கிறது இந்த விசுவாச வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். வெற்றியை என்னுடைய வாயிலே, என்னுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் வைத்து விட்டார். அப்போ இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க.